கருணைமிக்க சிறுத்தை மற்றும் தொலைந்த ஆமை. The kind cheetah and the lost tortoise. அழகான பசுமையான புல்வெளியில் ஒரு வேகமான மற்றும் கருணைமிக்க சிறுத்தை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சிகு. மற்ற சிறுத்தைகளை விட சிகு மிகவும் தாய்மையுடன் நடந்து கொள்வான். வேகத்தை பயன்படுத்தி மற்ற உயிர்களை பயமுறுத்துவதை விட பிறருக்கு உதவுவதை அவன் மிகவும் விரும்பினான். ஒரு பசுமையான காலை சிகு ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கும்போது எங்கிருந்தோ மெதுவாக அழும் ஓசையை கேட்டான். அங்கு சென்று பார்த்தபோது ஒரு சிறிய ஆமை ஒரு பாறையின் அருகில் அழுது கொண்டிருந்தது. என்ன ஆயிற்று குட்டி என்று சிகு மெதுவாக கேட்டான். நான் வழுதவறிவிட்டேன் என்று ஆமை முகம் சோர்ந்து கூறியது. என்னுடைய இல்லம் எங்கே என்று தெரியவில்லை. சிகுவின் இதயம் கருணையால் நிரம்பியது. கவலைப்படாதே, நான் உன் வீட்டை தேடித் தருகிறேன். உன் பெயர் என்ன? என் பெயர் டோட்டோ என்று சிறிய ஆமை கூறியது. சரி டோட்டோ, என் முதுகில் ஏறிக்கொள், நாம் உன் வீட்டை கண்டுபிடிக்க செல்லலாம். டோட்டோ மகிழ்ச்சியுடன் சிகுவின் முதுகில் ஏறியது. சிகு வேகமாக ஓடினாலும் மிகவும் கவனமாக நடந்து கொண்டான். அவர்களது பயணத்தில் பல்வேறு விலங்குகள் உதவி செய்தன. முதலில் ஒரு புத்திசாலி ஆந்தை அவர்களுக்கு நீரோடும் இடத்திற்கருகே ஒரு பெரிய பனைமரம் இருக்கிறது, அது உன் வீடு இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் என்று அறிவுரை கூறியது. ஆனால் அந்த இடம் சரியானது இல்லை. அங்கு துள்ளி குதித்த குரங்குகள் மற்றொரு வழியை சுட்டிக்காட்டின. பயணத்தின் போது சில சிரமங்கள் வந்தாலும் அவர்கள் ஒரு தோழமையான யானையின் உதவியுடன் சுத்தமான தண்ணீர் பெற்றனர். ஒரு பணிவான சிங்கம் எதிரே ஒரு அபாயமான பள்ளம் இருப்பதை எச்சரித்தது. கடைசியாக சூரியன் மறைய ஆரம்பித்த போது அவர்கள் ஒரு சிறிய ஓடைக்கருகே வந்தனர். டோட்டோ மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அதுதான் என் வீடு என்று கத்தியது. சிகு டோட்டோவை மெதுவாக தரையில் இறக்கி வைத்தான். இனிமேல் எப்போதும் உன் குடும்பத்துடன் அருகில் இரு என்று பரிவு நிறைந்த குரலில் கூறினான். நன்றி சிகு, நீ செய்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று டோட்டோ சிகுவிற்கு ஒரு சிறிய மிருதுவான கல்லை பரிசாக அளித்தது. சிகு திரும்பச் செல்லும் போது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவன் வேகமான சிறுத்தை மட்டுமல்ல, கருணை உள்ளம் கொண்டவன் என்பதும் அவனுக்கு தெரிந்தது. True strength is not just about speed or power, it's about kindness and helping others in need. உண்மையான பலம் என்பது வெறும் வேகத்திலோ சக்தியிலோ இல்லை, அது பிறருக்கு உதவுவதில் உள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you.